மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலில் சுமார் 100 அடி உயர கொடிக்கம்பம் திடீரென்று சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடிக்கம்பம் விழுந்ததில் கார் ஒன்று முழுமையாக நொறுங்கிய நிலையில் நல்வாய்ப்பாக விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் வியாழனன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. மாநாட்டு முகப்பில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு மாநாடு தொடங்கும் போது விஜய் கொடியை ஏற்றி வைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக கிரேன் உதவியோடு 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நிறுவ முயன்ற போது திடீரென பெல்ட் அறுந்து கொடிக்கம்பம் சாய்ந்தது. கொடிக்கம்பம் சாய்ந்து கார் மீது விழுந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. கம்பம் விழும்போது அந்த திசையில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மாநாட்டில் மாற்று இடத்தில் கொடிக்கம்பம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எரெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன பாதுகாப்பான எரெக்ஷன் ப்ராசஸோ அந்த எரெக்ஷன் ப்ராசஸ்க்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். அதில் உறுதித்தன்மை எல்லாம் செக் பண்ணி கீழே ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி இந்த வெயிட்டை அதை தாங்க முடியுமான்னு இல்லையான செக் பண்ணி தான் பண்ணோம். ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம விக்ரவாண்டிலையும் பண்ணியிருந்தோம். ஸோ அது வைஸ் என்ன ப்ராசஸ் இல்லை. இந்த கிரேனுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அதோடைய மிஸ் ஆனதில் தான் இருக்குது. இதில் எந்த தொய்வும் இல்லை. இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு, இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போகும் ஒரு மாநாடு. இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதனிடையே மாநாடு திடலில் தொண்டர்கள் அமரும் ஒரு மாடத்தில் 24 அடுக்குகளை கொண்ட மின் விளக்குகள் கீழே விழுந்து நொறுங்கின. மின் விளக்குகள் உடைந்து சிதறிய கண்ணாடி துண்டுகள் நீண்ட நேரத்திற்கு பிறகு அகற்றப்பட்டன. கொடிக்கம்பம் விழுந்தது, மின்விளக்கு கீழே விழுந்தது உள்ளிட்ட காரணங்களால் மாநாடு திடலுக்கு முன்னெச்சரிக்கையாக 30 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு பணிகள் தொடர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.